மத்தேயு 12:50. மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார். எப்பொழுது இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார் என்று சொல்லி பார்ப்போமானால் 46 வாசிப்போம் என்று சொன்னால் இதில் அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொல்றார், என் பிதாவினுடைய சித்தத்தின், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாக, சகோதரியாக, தாயாக என்று சொல்லி இதில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யார் அப்படி இருக்க முடியுமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன? வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட பிதாவின் சித்தத்தை புரிந்து செயல்படுகிறவர்களையே அவர் சொல்லுகிறார், எனக்கு சகோதரர் என்று, எனக்கு சகோதரி என்று, எனக்கு தாய் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தை உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக நாம் இந்த பூமியில் இருப்போம் என்று சொன்னால், செயல்படுவோம் என்று சொன்னால் நாமே அவருடைய சகோதரராக இருப்போம். ஆகவே அவருடைய சித்தம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். என்றால் எல்லா மனுஷனும் பாவம் செய்துதான் தேவ மகிமையற்றோர் ஆனார்கள். எல்லா மனுஷருடைய பாவி என்ற நிலைக்குத்தான் கொண்டு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆனால் எல்லா மனுஷரும் பரிசுத்தவான்கள் என்று மாற வேண்டும் என்கிற நிலையை இயேசு தேவன், பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இயேசுவை இந்த உலகத்துக்குள் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16-17 வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பாமல் அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படி அவரை நமக்காக இந்த உலகத்துக்குள்ளாக இயேசுவை அனுப்பி இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் பிதா சித்தம் கொண்டார். ஆகவே அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை நமக்காக இந்த உலகத்துக்குள் அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆகவே அந்த சித்தத்தை புரிந்தவர்களாக ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு அவரால் மாத்திரம்தான் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, பாவ மன்னிப்பின் நிச்சயம் கர்த்தராலே அது வருகிறது நமக்கு. ஆகவே அவர் மூலமாகத்தான் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை அவருடைய நாமத்தின் மூலமாகவே நமக்கு அருளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிதாவின் சித்தம் என்ன? நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று, நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே தான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே என்று சொல்லி. அப்போ பிதாவின் சித்தம் நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகி தேவன் ஏற்படுத்தின திட்டத்தை ஏற்றுக்கொண்டு
நாமும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகவே அவருடைய சித்தத்தை புரிந்தவர்களாக நாம் நடக்கும் பொழுது நாமே அவருடைய சகோதரராக சகோதரியாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மேலும் வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் அவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று பிதா சித்தம் கொண்டார், தேவன் சித்தம் கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதங்களிலே 68ஆம் சங்கீதத்திலே 18ஆம் வசனம் பலமாய் சொல்லுகிறது, துரோகிகளாக மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி, அவர் நமக்குள் வாசம் பண்ண அவர் விரும்பினார். மனுஷருக்குள் வாசம் பண்ண அவர் விரும்பினார். ஆகவே அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. துரோகிகளாகிய மனுஷர்களுக்குள் வாசம் பண்ண விரும்பின தேவன், மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்பின தேவன், நமக்குள்ளே இருக்க விரும்பின தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்பின தேவன் யார்? அவர் வரும் பொழுது, அவர் வாசற்படியின் கதவை தட்டும் பொழுது கதவை திறந்து, ஆண்டவரே நீர் எனக்குள் வந்து வாசம் பண்ணும் என்று சொல்லி இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள் வாசம் பண்ண விரும்பினார். பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்ப தேவன் சித்தம் கொண்டார். தமது ஆவியினுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நீங்களும் நானும் கூட அவருக்கு எதிர்த்து நிற்காமல், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வசனம் சொல்லு, மோசே சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி, இன்றைக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்தவர்களாக, ஆண்டவரே நீர் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி அவர் நம்மை ஆள ஆண்டவர் விரும்புகிறார். உலகம் அல்ல, உலகத்தின் அதிபதி அல்ல, இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவன் உங்களுக்குள் இருந்து ஆளுகை செய்ய விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, தேவ ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று. ஆகவே தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே தான் பரமண்டல ஜெபம், கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் பார்க்கும் பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அங்கே ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் நம்மை ஆள வேண்டும். அவனுடைய வசனம் சொன்னான், தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபு என்னும் சிறுபூச்சிக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் தேவ ஆவினால் நீங்களும் நிரப்பப்பட்டு இருளின் ராஜ்யத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக, அதை கீழ்ப்படுத்துவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆகவே தான் பிதாவின் சித்தத்தை புரிந்தவர்கள், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள்தான் அவருக்கு சகோதரர், அவர்கள்தான் அவருக்கு சகோதரிகள், அவர்கள்தான் அவருக்கு தாய் என்று சொல்லி இயேசு சொல்லி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே பிதாவின் சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து நாம் செயல்படுவோமானால், பிதாவின் சித்தம் இன்னதென்று சொல்லி நாம் அறிந்து நாம் நம்முடைய பணிகளை செய்வோம் என்று சொன்னால், அதன்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அதற்கு நம்மை விட்டு கொடுப்போம் என்று சொன்னால், தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், இயேசு நம்மை பார்த்து சொல்லுவார், நீங்களே என் சகோதரர், நீங்களே என் சகோதரிகள் என்று சொல்லுவார். ஆகவே தான் அவர் சீஷர்களை காண்பித்து அவர் சொன்னார், இவர்களே என் தாயும், இவர்களே என் சகோதரரும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் ரட்சிப்பு, அழிந்து போகிற இந்த உலகம் தேவனண்டையிலே திருப்பப்பட வேண்டும், அவர் ஆண்டு கொள்ள வேண்டும், அவர் சித்தத்தின்படி செய்ய வேண்டும். இதையெல்லாம் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட இணைந்து செயலாற்றினபடியினால ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், இவர்களே என் சகோதரரும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று. இன்றைக்கும் பிதாவின் சித்தத்தை புரிந்தவர்களாக, பிதா உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த சித்தத்திற்கு இடம் கொடுத்து, அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு, அவருடைய நல்ல ஆவியை நமக்குள் தக்க வைத்துக்கொண்டு, அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய ராஜ்யத்தினுடைய பணிக்கு நாம் செயல்படுவர்களாக நாம் இருக்கும் பொழுது, இயேசு சொன்ன அதே வார்த்தை நம்மிலும் பிழைக்கும், அவர்களே என் சகோதரரும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.